நேற்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடியோடு மத்திய அமைச்சர்களும் பதவியேற்ற சூழலில் யார் யார் எந்தெந்த துறையை வகிக்கப் போகிறார்கள், யார் யாருக்கு என்ன இலாக்கா என்பது இன்னும் சற்று நேரத்தில் பட்டியல் வெளியாக உள்ளது. இது தொடர்பாக விரிவாக பேசுவதற்காக செய்தி அறையிலிருந்து இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் தேவப்பிரியன். தேவப்பிரியன், இனி உங்களிடம். நன்றி சிவரஞ்சனி. இன்னும் சற்று நேரத்தில் நேற்றைய தினம் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய 72 பேருக்கு எந்தெந்த துறைகள் ஒதுக்கப்படும் என்ற விவரம் வெளியாகவிருக்கிறது. தற்போது பிரதமர் நரேந்திர மோடி பிரதமர் அலுவலகத்தில் அங்கு பணியாற்றக்கூடிய ஊழியர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். அப்போது இந்த அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த அரசு எதை நோக்கி பயணிக்க இருக்கிறது என்பது போன்ற தன்னுடைய இலக்கை அவர்களுக்கு முன்கூட்டியே தற்போது தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது ஏற்கனவே நாம் பார்த்தோம். இந்த நிலையில் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் துறை வாரியாக எந்தெந்த அமைச்சர்கள் யார் யாருக்கெல்லாம் எந்த துறைகள் ஒதுக்கப்படுகின்றன என்ற விவரம் தற்போது நமக்கு கிடைக்க இருக்கிறது. அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே 72 அமைச்சர்கள் நேற்றைய தினம் பதவியேற்றுக் கொண்டிருக்கூடிய நிலையில் அதில் 30 பேர் கேபினெட் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் 5 பேர் கூட்டணி கட்சி அப்படின்றது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்ததாக MOS இணை அமைச்சர்களாக 5 பேர் பதவியேற்றுக் கொண்டிருந்தாலும் அவர்கள் தனி துறையை வகிப்பார்கள், தனி பொறுப்புகளை வகிப்பார்கள் அப்படின்றதுதான் நேற்று இருக்கக்கூடிய ஸ்பிட்டப். அதுக்கடுத்தாக MOS ஆக இணை அமைச்சர்களாக 36 பேர் பதவியேற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு 36 பேரில் 4 பேர் கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் என்பது கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த மாதிரி ஒரு கலவையாக அதிக அளவுக்கு அனுபவம் மிக்கவர்களும் இல்லாமல் அதிக அளவுக்கு இளம் தலைமுறையும் இல்லாமல் ஒரு கலவையாக இந்த புதிய அமைச்சரவை என்பது நேற்றைய தினம் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு எது போன்ற துறைகள் ஒதுக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் தற்போது மேலோங்கி இருக்கிறது. இதற்கு காரணமாக என்னவென்றால் ஏற்கனவே இருக்கக்கூடிய அமைச்சரவையில் சுமார் 34 அமைச்சர்கள் இந்த கேபினெட்டில் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு என்பது வழங்கப்படவில்லை. இதன் காரணமாக அவர்களுடைய பொறுப்பு யார் யாருக்கு வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் சுமார் 5 பேர் கேபினெட் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்ட நிலையில் அவர்களுக்கு எந்த மாதிரியான இலாக்காக்கள் ஒதுக்கப்படும் என்பதும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தனித்துறை பொறுப்பு வகிக்கக்கூடிய 5 MOS யார், அவர்களுக்கு என்னென்ன பொறுப்பு என்பதும் அதிக அளவுக்கு கவனத்தை பெற்றிருக்கிறது. ஏனென்றால் கடந்த 2014 2019 போல இந்த பாஜக ஆட்சிக்கு தனி பெரும்பான்மை என்பது கிடையாது. அதன் காரணமாக கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்ல வேண்டிய கட்டாயம் தற்போது பாஜகவுக்கு இருக்கிறது. இன்று காலை நேற்று இந்த 2 நாட்களில் நடைபெற்ற மிக முக்கியமான நிகழ்வுகள் என்னவென்றால் அஜித் பவார் ஃபேக்ஷனுடைய கருத்து அப்படின்ற மாற்று கருத்து அவர்களுக்கு வித்திட்டிருக்கிறது. அவர்கள் அந்த கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்ல வேண்டிய மாற்று கருத்துக்கு இடம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் தற்போது பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இணையமைச்சர் பொறுப்பு வேண்டாம் என்று அஜித் பவார் தற்போது தெரிவித்திருக்கிறார். அதே போன்று இன்று காலை சுரேஷ் கோபியுடைய கருத்து என்பது மீண்டும் ஒரு தலைப்புச் செய்தியாக இடம்பெற்ற நிலையில் அவர் தற்போது ஒரு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இந்த 2 விவகாரம் கடந்த 2-5 ஆண்டுகளில் பாஜக சந்தித்திராத ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. கொடுக்கப்பட்ட அமைச்சரவை பொறுப்புகளை அந்தந்த அமைச்சர்கள் பொறுப்பேற்று அந்த துறைகளை கவனிப்பார்கள். அதில் எந்த விதமான மாற்றத்திற்கும் வழி இருக்காது. ஆனால் தற்போது அந்த கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களுடைய கோரிக்கையை கேட்க வேண்டிய கட்டாயம் தற்போது பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த தொகுதி பங்கீடு என்பது, இந்த துறை வாரியான ஒதுக்கீடு என்பது மிகுந்த ஒரு கவனத்தை பெற்றக்கூடிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த முறை உள்துறை அமைச்சராக அமித்ஷா தொடர்வாரா, அதே நேரத்தில் பாதுகாப்புத்துறை யார் வசம் போகிறது, நிதி அமைச்சராக நிர்மலா சீதாராமன் தொடர்வாரா என்பது பெரிய அளவுக்கு கேள்வியாக இல்லை. ஏனென்றால் இதெல்லாம் மிக முக்கியமான துறைகள். இந்த துறைகளில் மாற்றம் இருக்காது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு நிலை. ஏனென்றால் பாஜக ஏற்கனவே தொடர்பான பேச்சுவார்த்தையின் போது மிக முக்கிய துறைகளில் விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்று ஏற்கனவே தங்களுடைய நிலைப்பாடை தெரிவித்து விட்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் கூட்டணி கட்சிகளை பார்க்கும்போது மிக 5 குறைவாக 3 MPக்களுக்கு ஒரு கேபினெட் என்ற ஒரு எண்ணிக்கையை அவர்கள் கேட்ட நிலையில் தற்போது அந்த அளவுக்கு அவர்கள் இடம் என்பது கொடுக்கப்படவில்லை. தற்போது அண்மை செய்தியாக மத்திய அமைச்சரவை கூட்டம் என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்று காலை பிரதமர் அலுவலகத்திற்கு வந்த நரேந்திர மோடி அவர்கள் முதல் கையெழுத்தாக விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய ஆண்டுக்கு 6000 ரூபாய் வழங்கக்கூடிய அந்த திட்டத்தின் கையெழுத்திட்டார். சுமார் 20 கோடி விவசாயிகள் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த திட்டத்தில் அவர் கையெழுத்திட்டதன் காரணமாக 20,000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு நேரடியாக வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று ஏற்கனவே மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் தற்போது முதல் அமைச்சரவை கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே 100 நாள் இலக்கு என்ற ஒரு மிக முக்கியமான இலக்கை பிரதமர் நரேந்திர மோடி முன்வைத்திருக்கூடிய நிலையில் அந்த 100 நாள் இலக்கு என்பது எந்தெந்த துறைகளில் எதை எட்ட வேண்டும் என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு பயண திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி வகுத்திருக்கிறார். அதில் மிக விரைவாக தடைகள் ஏதும் இல்லாமல் அரசுடைய திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒரு திட்டமாக இருக்கிறது. ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் சில மிக முக்கியமான கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஒன்று,
மகாராஷ்டிராவிலிருந்து நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பீகாரிலிருந்து நிதிஷ்குமார் மற்றும் இதர கூட்டணி கட்சிகள் சேர்ந்து அக்னிபாத் திட்டம் தொடர்பான ஒரு நிலைப்பாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அமைச்சரவை இடம் என்பதை கடந்து சில மிக முக்கியமான டிமாண்ட்ஸ் அப்படின்றது கூட்டணி கட்சிகள் தரப்பில் வைக்கப்பட்ட நிலையில் இதையெல்லாம் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படுமா என்பது மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதே நேரத்தில் விவசாயிகளுக்கான அந்த பிரதம மந்திரி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் அந்த வருடத்திற்கு 6,000 ரூபாய் கொடுக்கப்படக்கூடிய திட்டம் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்ட நிலையில் ஏற்கனவே அதற்கான 20,000 கோடி ரூபாய் தொகை விடுவிக்கப்படுவதற்கான கோப்பில் பிரதமர் நரேந்திர மோடி கையெழுத்திட்டிருக்கிறார். அடுத்ததாக அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் புதிதாக 2 கோடி வீடுகளுக்கு ஒப்புதல் வழங்கக்கூடிய முடிவு என்பது இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஏனென்றால் மத்திய அரசு பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வீடற்ற ஒருவருக்கு 1,20,000 ரூபாய் நிதி உதவியோடு இந்த வீடு கட்டக்கூடிய திட்டத்திற்கு நிதி உதவி என்பது கொடுத்து வருகிறது. இது மாநில அரசுடைய பங்களிப்பு என்பது பெருமளவு இருக்கிறது. இந்த நிலையில் அந்த திட்டத்தில் சுமார் 2 கோடி புதிதாக வீடு கட்டுபவர்களுக்கு ஒப்புதல் அளிக்கக்கூடிய முடிவு இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்படுமா என்று எதிர்பார்ப்பு இருக்கிறது. இது மத்திய அரசுடைய பிளாக்ஷிப் ஸ்கீம் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் மூன்றாவது மோடி 3.0 ஆட்சி அமைந்திருக்கக்கூடிய நிலையில் புதிதாக எந்த திட்டத்திற்கு கவனம் இருக்கும் என்பதுதான் மிக முக்கியமான கோரிக்கை. ஏற்கனவே இருந்த ஒரு நிலைப்பாடு கடந்த ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் மீண்டும் தொடரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கூட தற்போது கூட்டணியில் பிரதானமாக அங்கம் வகிக்கக்கூடிய தெலுங்கு தேசம் மற்றும் நிதிஷ்குமார் தலைமையிலான அந்த கூட்டணி கட்சிகளுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயமும் தற்போது பாஜக இருக்கிறது. அந்த வகையில் நிதிஷ்குமாருடைய மிக முக்கியமான நிபந்தனை தற்போது முன்வைக்கக்கூடிய நிபந்தனை என்னவென்றால் அக்னிபாத் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அதற்கடுத்ததாக நிதிஷ்குமாருடைய இன்னொரு விவகாரம் மாநிலத்திற்கு கூடுதல் சிறப்பு நிதி தொகுப்பை வழங்க வேண்டும் அல்லது சிறப்பு அந்தஸ்தை வழங்க வேண்டும் என்பது அவருடைய நிலைப்பாடு. ஆனால் தேர்தலுக்கு முன்னதாகவே நிதிஷ்குமார் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி இருக்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் மூலமாக பல்வேறு முக்கிய முடிவுகள் கொள்கை ரீதியாக எடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய தேர்தல் வாக்குறுதியில் மிக முக்கியமான ஒரு முக்கியத்துவத்தை பெற்றிருந்தது. ஆனால் இதை பாஜக அரசு ஏற்றுக்கொள்ளுமா என்பது மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு கேள்வியாக எழுந்திருக்கிறது. இது போன்ற மாநில கட்சிகளுடைய நிலை வெவ்வேறு விவகாரங்களில் வேறுபட்ட ஒரு கொள்கை முடிவை எடுத்திருக்கிறார்கள். மத்திய அரசுக்கு இந்த கொள்கை முடிவு ஒத்துப்போக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இல்லை என்றாலும் கூட மாநில அரசுடைய குறைந்தபட்ச செயல் திட்டம் அவருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயம் தற்போது பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த மத்திய அமைச்சரவை கூட்டம் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் முன்பு இருக்கக்கூடிய சவால்கள் என்ன என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய கேள்வி. இன்று காலை முதல் 2 மிக முக்கியமான நிகழ்வுகள். ஒன்று, விவசாயிகளுக்கான பிரதம மந்திரி ஸ்கீமின் கீழ் அவர்களுக்கான தொகை என்பது விடுவிக்கப்படுவதற்கான முதல் கோப்பில் பிரதமர் நரேந்திர மோடி கையெழுத்திட்டிருக்கிறார். அதுக்கு அடுத்ததாக தற்போது முதல் அமைச்சரவை கூட்டம் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் என்ன முக்கிய முடிவு எடுக்கப்பட போகிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான எதிர்பார்ப்பு. அதே நேரத்தில் 72 பேர் அமைச்சர்களாக நேற்று பதவியேற்றுக் கொண்ட நிலையில் அவர்களுக்கு எந்தெந்த துறைகள் ஒதுக்கப்படும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு. மத்திய அமைச்சரவையின் முதல் கூட்டமானது தற்போது தொடங்கி இருக்கிறது. அமைச்சரவையின் முதல் கூட்டத்தில் எதற்கெல்லாம் ஒப்புதல் அளிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு தற்போது நிலவி வருகிறது. இந்த கூட்டத்தின் இறுதியில் அமைச்சர்களின் துறைகள் என்னென்ன என்பது தொடர்பான பட்டியல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தேவப்பிரியன்.